ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ ஃப்ரைடே மினி விலாக் வந்து பார்க்கலாம். அன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காவும் அவரைக்காவும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு காயெல்லாம் வதக்கி ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் சாதமும் வச்சு விட்டாச்சு. ஸோ பருப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள், ஒரு 4-5 பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். வந்து பருப்பு வந்து வெந்துடும். நான் வந்து பருப்பு ரசம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சமாக பருப்பு வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பாதியாக கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அதை மசிச்சு பருப்பு ரசம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணியும் பட்டரும் போட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்துட்டு நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, உங்களுக்கு இந்த கிரேவிக்கு தேவைப்படுற உப்பையும் சேர்த்தாலும் சரி இல்லை கொஞ்சமாக சேர்த்தாலும் சரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு சூப்பராக வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ சாம்பார் தூள் வச்சுருந்தேன். இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். என்ன ஞாபகத்தில் நான் திருப்பி சாம்பார் தூள் சேர்த்துன்னு எனக்கே தெரில. சேர்த்ததுக்கு அப்புறமா தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ திருப்பி என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கணும். நான் வந்து தெரியாமல் சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிடுங்க. சாம்பார் தூளுக்குமே டேஸ்ட் நல்லா இருந்தது, பட் இருந்தாலும் குழம்பு மிளகாத்தூள் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கிரேவிக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு திருப்பி பட்டரையும் பட்டாணியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரெடி ஆகிடும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் காம்போ வந்து ஒயிட் ரைஸ், பருப்பு ரசம், கத்திரிக்காய் அவரைக்காய் போட்ட சாம்பார், அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸும் பட்டாணியும் வந்து போட்டு ஒரு மாதிரி ட்ரையாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஸோ அன்றைக்கி லஞ்ச் வந்து பாப்பாவுக்கு வந்து அதை தான் கொடுத்து விட்ருந்தேன். ஸோ கிச்சன் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஏன்னா 12:30க்கு நான் லஞ்ச் கொடுக்கணும் இல்லையா. ஸோ க்ளீனிங் பெருசாக பண்ண மாட்டேன். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் க்ளீனிங் பண்ணுவேன். ஸோ ஒரு சைட் வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொத்தமல்லிலாம் தூவி நம்ம மூடி வந்து இறக்கிட்டோம். இங்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து விசில் விட்டு இறக்கிட்டோம். ஸோ விசில் விட்டு இறக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். மல்லித்தலையை சேர்த்துட்டு திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் வந்து ட்ரை ஆகிடும் இல்லையா. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடும் வெந்து வந்துருச்சு. ஸோ ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு லஞ்ச் இது தான், எங்களுக்கும் லஞ்ச் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.